ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு இந்த வீட்டில் நான் சைனீஸ் சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பீஃப் எடுத்திருக்கிறேன், நிறைய மரக்கறி எடுத்திருக்கேன், காளான் எடுத்திருக்கேன், ப்ரொக்கோலி எடுத்திருக்கிறேன், பாப்ரிக்கா எடுத்திருக்கிறேன். இது ஒரு மிளகாய் உண்டு, சரியான உரைப்பு இந்த மிளகாய், ஆப்பிரிக்க நாட்டு மிளகாய். இதை வச்சு தான் நான் இந்த சாப்பாடு செய்ய போகிறேன். எல்லா மரக்கறியும் சின்ன சின்ன வெட்டணும். இந்த சீலி நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே உரைப்பான சீலின்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்க நாட்டு சீலி, அவங்களோட சாப்பாட்டுக்கு இதுதான் பாவிப்பாங்க. இதை நான் லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறேன். ஐயோ, சொல்ல இல்லாத அளவுக்கு உரைப்பு. மஞ்சளும் அதே மாதிரி தான் உரைப்பு, சிவப்பும் அதே மாதிரி தான் உரைப்பு. இந்த சைனீஸ் சாப்பாட்டுக்கு நான் இதை பேஸ்ட் மாதிரி ஒரு சோஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பயங்கர உரைப்பு இது. நான் அந்த குச்சிக்கான்றேன் இந்த சீலியை சின்ன சின்ன வெட்டுறேன். சின்ன வெட்டிட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த சைனீஸ் சாப்பாடு செய்கிறதுக்கு சின்ன வெட்டி பொரிக்கணும். பிறகு அந்த பேஸ்ட் பாருங்கள் ரெடி ஆகிட்டு மரக்கறியை பொரிக்கணும். எல்லா மரக்கறியும் ஆயிலையும் பொரிக்கக்கூடாது, அரவியலை தான் பொரிச்செடுக்கணும். நான் ஒரு 15 செகண்ட் தான் எல்லா மரக்கறியும் பொரிச்சிருக்கிறேன். பிறகு பீஃப் நல்லா பொரிச்செடுக்கணும். பிறகு அதுக்கு தேவைப்பட்ட இந்த சோஸ் எல்லாம் போடணும். போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மரக்கறியெல்லாம் போட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கண்டா சாப்பாடு ரெடி. இது ஒரு செம்ம டேஸ்டான சாப்பாடு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் தம்பிக்கு நான் சாப்பாடை கொடுக்குறேன், அவருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி. பிறகு தம்பி சாப்பிட்ற அந்த சோஸு நான் சொன்னேன் கொஞ்சமாக தான் எடுக்க சொல்லிண்டு. பிறகு எங்களோட அப்பாவும் என்கிட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன். நன்றி, வணக்கம்.